நான் வெளியே வரும்போது ரொம்ப அன்பா அவர்கிட்ட சொல்லிட்டு இது மாதிரி நான் வந்து கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ் போகணும்னு நினைக்கிறேன், வேற எந்த எதிர்பார்ப்பும் திமுக இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பினேன். தளபதி எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறாரு. திட்டங்களும் சரி, இந்த ஆட்சியுடைய சூழ்ச்சிகளும் சரி, கரூர்ல எங்களுடைய மிகப்பெரிய இழப்பை இழந்தோம். அது வந்து கட்சியை வந்து ரொம்பவே பாதிச்சு, எங்க தலைவரையும் ரொம்ப ரொம்ப பாதிச்சுட்டு இன்னைக்கு இருக்கு. அது மக்களுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை வருங்கிற ஒரு விஷயத்தினாலேயே அவர் முடங்கி போயிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி ரொம்ப நல்ல கட்சி, நல்ல கொள்கைகள் பேசுவாங்க, அடிப்படையில 100-125 வருஷம் கட்சி அது. ஆனா 2014 ஏன் மக்கள் வந்து பிஜேபி ஜெயிக்க வச்சாங்க? இன்னைக்கு 25% இருக்கு, 30% இருக்குன்னு வந்து நம்ம வந்து சர்வேல சும்மா சொல்றோம்ல. 30% என்ன? தாவேக தேர்தலில் ஜெயிச்சா அவர் முதலமைச்சர் ஆகணும், படம் ரிலீஸ் ஆயிடும், அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. விகடன் மேடைக்கு வருகை தந்த உங்களுக்கு வெரி வெரி வார்ம் வெல்கம். விகடன் குடும்பத்தின் சார்பாக, ஸ்டூடெண்ட்ஸின் சார்பாக, ஸ்டூடெண்ட் ஜேர்னலிஸ்டின் சார்பாக, விகடனுடைய சீனியர் ஜேர்னலிஸ்டின் சார்பாக வெரி வெரி வார்ம் வெல்கம். ஓட்டம் பரபரப்பு எல்லாத்துக்கும் நடுவில் நேரம் எடுத்து வந்ததுக்கு முதல்ல ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1.5 ஆண்டு இருக்கும் சார் உங்களை ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணும்போது. அப்போ பேசும்போது 2026 அப்படின்னு ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் பார்த்தோம். ஆனால் ரியாலிட்டி ஹேஸ் ஹிட் இருக்கும் 2026 அண்ட் டேஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு டு த பிக் டே. அன்னிலேருந்து இன்னைக்கு இந்த ஜேர்னி ஃபார்வர்ட் எப்படி இருந்திருக்கு? when reality is here, இது எப்படி சார் இருக்கு? எல்லோருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பேசி. அப்போ ஜாயின் பண்ணலேருந்து எனக்கான ஒர்க் என்னமோ முக்கியமாக எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒர்க், பார்ட்டியோடைய ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது அடிப்படையிலேருந்து என்னென்ன ஒர்க் இருக்கோ, அது பிஎல்ஏ ஒர்க் ஆகட்டும், கேம்பெயின் ஆகட்டும், லீடருடைய ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கேன். ஸோ அதோடைய ஒர்க்கு வந்து கண்டிப்பாக பெரிய சேலஞ்ச், ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒவ்வொரு சேலஞ்சாக இருக்கும். முக்கியமாக வந்து ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டை எதிர்த்து நின்று ஒர்க் பண்ணக்கூடியது வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மக்களுடைய ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. 50 வருஷம் கழித்து 77க்கு அப்புறம் வந்து மக்களுடைய ஆதரவையும், மக்கள் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறத வந்து இன்றைக்கி ஃபீல்ட்லேருந்து பார்க்க முடியுது. தலைவருடைய முக்கியமாக அவருடைய பிரச்சாரம் வந்து மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஒரு 14 months ஜேர்னின்னு நம்ம சொல்ல முடியும். சார், தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் கிளைமேட் எப்படி இருக்குன்னு நம்புறீங்க? இந்த வானிலை, இப்போ இந்த அரசியல் வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க சார்? தமிழ்நாடுடைய அரசியல் கிளைமேட் வானிலை எப்படின்னா, பொதுவாக எப்பயுமே எல்லோரும் இந்த பழைய கட்சிகள் சொல்கிறது தான், 75 வருஷம் ஆலமரம், பெரிய ஆலமரம் அப்படின்னு. 75 வருஷமாக இருக்க கட்சிகள், திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பொதுவாக நாங்கள் ஒரு பெரிய ஆலமரம், அதெல்லாம் வந்து யாராலையும் வந்து அவங்கள வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு உளவியலை உருவாக்குவாங்க. ஆனால் எப்பயுமே 50 வருஷத்துக்கு ஒரு புயல் வரும், அதான் வானிலை மாற்றம். ஒரு பெரிய புயல் வரும்போது பழைய மரங்கள்லாம் தூக்கி எறிஞ்சு புதிய ஒரு விஷயங்கள் உருவாகும். அப்படி ஒரு புயல் தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. புயல் வரும்போது அமைதியாக தான் இருக்கும், தெரியாது. எலெக்ஷன் டே அன்றைக்கி தெரியும், பழைய விஷயங்கள் தூக்கி எறிஞ்சு மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு தேர்தலாக அது இருக்கும். மக்களே விரும்பி ஓட்டு போட்டு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். அது தமிழகம் வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு புதிய புயலுங்கிறத நான் சொல்ல முடியும். ஓகே, தளபதி எப்படி இருக்காரு? ரொம்ப நல்லா இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறார். அவருடைய மைண்ட் செட் இப்போ எப்படி சார் இருக்குது? நிறைய விஷயங்கள் டெய்லி பேசிஸில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்சியாகவும் சரி, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு பாலிட்டிஷியனாக நீங்கள் உருவெடுத்திருக்கீங்க. தேர்ஸ் அ ஹியூஜ் சேஞ்ச் உங்களுடைய பெர்செப்ஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ்லேருந்து. இதுதான் நல்ல பிளான் அப்படின்றதுலேருந்து, நான் தான் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், நான் இந்த காலத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு அரசியல் மாற்றமும் இருக்குது. ரெடி ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா? த பார்ட்டி ஆல்சோ அண்ட் த லீடர் ஆல்சோ அண்ட் அஃப்கோர்ஸ் பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரெடி ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த எவ்ரி திங்கில் என்னெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க சார்?
இல்லை, பொதுவாக திமுகவுடைய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவங்களோட நிலைப்பாடு வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருப்பாங்க, ஜனநாயகத்தை பற்றி ரொம்ப பேசுவாங்க, எல்லாத்துக்கும் போராடுவாங்க. ஆனால் ஜெயிச்சு வந்த பிறகு வந்து எதுக்காகலாம் போராடினாங்களோ அதே பிரச்சனை தான் திருப்பி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கும். சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா, தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து எங்கே பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும். சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும், சட்டமன்றத்தில் அது 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு சட்டமே போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போராடின பிறகு மாற்றினாங்க. ஆனால் அவங்களுடைய அடிப்படை கொள்கை வந்து தொழிலாளர்களுக்கான ஒரு கொள்கை இருக்குது. அவங்க மேனிஃபெஸ்டோலேயே அதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லோரும் போராடின பிறகு அந்த சட்டத்தை மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி அது வேங்கவயல் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க என்னெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பாலிசியாக இருக்கட்டும், டாஸ்மார்க் ஆகட்டும், எதுக்காக போராடினாங்களோ, இளைஞருக்கான வேலைவாய்ப்பு இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா துறையிலையும், பெண்கள் பாதுகாப்பட்டும், எல்லா துறையிலையும் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதுக்கு போராடினாங்களோ, ஆனால் அதுவே ஆளுங்கட்சியான பிறகு அதே தவறை வந்து திருப்பியும் செய்வாங்க. ஆனால் திருப்பி செய்யும்போது யார் வந்து குரல் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து அவங்க குரலை வந்து எப்படியாச்சும் அடக்கிறதுக்கு அவங்க வந்து தன்னுடைய பலத்தை வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க, காவல்துறை மூலயமா. அப்போ நாங்கள் இந்த ஒரு பிரச்சாரத்தில் மிகப்பெரிய இழப்பை நாங்கள் இழந்திருக்கோம். அந்த ஆட்சியோடைய திட்டங்களும் சரி, இந்த ஆட்சியோடைய சூழ்ச்சிகளும் சரி, கரூரில் எங்களுடைய மிகப்பெரிய இழப்பை இழந்தோம். அது வந்து கட்சியை வந்து ரொம்பவே பாதிச்சு, எங்கள் தலைவரையும் ரொம்ப பாதிச்சுட்டு இன்றைக்கும் இருக்குது. அதிலிருந்து மீண்டு வரத்துக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்கு நம்மளால் முடியவே முடியாது. எல்லாருக்கும் வந்து இப்போ திமுகவுக்கு வந்து வாரத்தில் 2 மீட்டிங் பர்மிஷன் கிடைக்கும். துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் பங்கெடுக்கக்கூடிய எல்லா மீட்டிங்லேயும் 50,000 பேர் 1,00,000 பேர் பங்கெடுக்கக்கூடிய மீட்டிங்கில் எல்லா மீட்டிங்கும் பர்மிஷன் கிடைக்கும். ஆனால் நம்மளது மட்டும் பர்மிஷன் கிடைக்காது. ஸோ அப்போ பர்மிஷன் கொடுக்கலன்னு என்ன ஆகும்னா, காவல்துறை சப்போர்ட் பண்ண முடியாது. காவல்துறை சப்போர்ட் பண்ணாமல் ஒரு தலைவர், எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் திருப்பியும் ஒரு 50,000 பேர் 60,000 பேர் வந்து திருப்பியும் மக்களுக்கு எதாவது ஆச்சுன்னா திருப்பியும் வந்து அவர் மேலே வந்து மிகப்பெரிய சூழ்ச்சியை உருவாக்கிடுவாங்க. அப்போ இதுதான் வந்து கடந்த 1 வருஷமாக திமுக பண்ணிகிட்டே இருக்குது. அவர் வந்து வெளியே வர விடாமல், மக்களை சந்திக்காமல், எந்த அளவிற்கு அவரை தனிமைப்படுத்தணும்னு நினச்சிட்டு திருப்பியும் காவல்துறை பின்னாடி திமுக ஒளிஞ்சிக்கிட்டு, திமுக காவல்துறை நிர்வகிக்கிறது யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், ஹோம் மினிஸ்டர் அவர் தான். அப்போ அங்கேருந்து ஆர்டர் வருது, காவல்துறை மேலே ஒரு பழி வருது, அது மூலிமா கோர்ட்டுக்கு போகுது. இப்படியே தமிழக வெற்றி கழகத்தை வந்து பிரச்சாரத்தையும் தலைவர்கள் வந்து மக்களை சந்திக்காமல் இருக்கிறது தான் திமுகவுடைய முக்கியமான ஒரு பணி. ஆக்சுவலாக முக்கியமாக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய முக்கிய திட்டம் இது. ஏன்னா இன்றைக்கி மக்களுடைய அதிருப்தி இந்த ஆட்சி மேலே 72% இருக்குது. இந்த அதிருப்தியை ஒரு தலைவர் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், மக்கள் உணர்றதை சொல்ல முடியும். அது வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைவர் வந்து ஆல்ரெடி 4 வருஷம் வந்து அவர் வலு இழந்துட்டார். அப்போ புதிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் உடைய பிரச்சாரம் வந்து கவர்மெண்ட்டை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஷேக் பண்ணுது. அப்போ காவல்துறை பின்னாடி முதலமைச்சர் அவர்கள் ஒளிஞ்சிக்கிட்டு பிரச்சாரத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் வந்து பை லீகலாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புறது, மனு கொடுக்கறதுல பிரச்சனை பண்ணும்போது, அப்போ பர்மிஷனுக்கே ஒரு 15 நாள் 20 நாள் வெயிட் பண்ணும்பொழுது திருப்பியும் திமுக வந்து என்ன பிரச்சாரம் பண்ணதுன்னா, அவர் வந்து வீட்டை விட்டுட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு, அவர் வந்து ரூம்குள்ளே இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு அரசியலை பண்ண மாட்டேங்கிறாரு, டெய்லி வர மாட்டேங்கிறாரு. அப்படின்னா அவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்போ 10,000 பேர் வருவாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுவே 1,00,000 பேர் வர்றாங்கன்னா இது யாராலையும் கணிக்க முடியாதது. முக்கியமாக எங்களுக்கு ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய எங்களாலே கணிக்க முடியாது. மக்கள் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எங்களாலே கவனிக்க முடியாது. ஸோ மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கும் பொழுது 10,000 பேர் வருவாங்கன்னு நினைக்கும் 1,00,000 பேர் வரும் பொழுது வெறும் கட்சியுடைய நிர்வாகிகளால் மட்டுமே வந்து அதை ஆர்கனைஸ் பண்ண முடியாது. அப்போ காவல்துறையுடைய சப்போர்ட் பொதுவாகவே வரணும். இப்போ ஒரு கோயில் நிகழ்ச்சியில் 10 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அதுக்கு ஆர்கனைசேஷன் கரெக்டாக பண்ணணும். இல்லை அந்த கோயில் இருக்கவங்களே அதை பார்த்துக்குவாங்கன்னா அவங்களால முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த 1 வருஷம் நாங்கள் வந்து தலைவர் மேலே இருக்க விமர்சனத்தை திமுக வந்து கடுமையாக வந்து அவர் வந்து ஒரு ஒயிட் கார்னல் பொலிட்டிஷனு, அவர் வெளியே வர மாட்டார். நான் பொதுவாக மக்களுக்கு தெரியும்,
ஒரு சினிமா துறைங்கிறது ஒரு டஃப்பான துறை. சினிமாவில் நம்பர் 1 ஆகணும்னா மக்களுடைய அன்பும் நம்பிக்கையும் ஆதரவும் இல்லாமல் அந்த துறையில் யாராலும் வர முடியாது. இது வந்து அதர் ப்ரொஃபஷன்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு வக்கீலோ மக்களுடைய தொடர்புக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய பர்சனலான ப்ரொஃபஷனலில் நம்பர் 1 ஆகலாம் ஆக்சுவலாக. ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல். பெரும்பான்மையான மக்கள் ஒருத்தரை ஆதரிக்கலை இல்லை நம்பலை, அவரை வந்து தன்னுள்ள ஒரு ஆளாக பார்க்கல அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலில் வந்து ஒரு மிகப்பெரிய மக்களுடைய ஆதரவு வந்து நம்ம பெற முடியாது. அப்போ அந்த ஆதரவு உருவாக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு 30 வருஷம் 18 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணணும். திட்டங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய திட்டங்கள் பண்ணணும் அந்த ப்ரொஃபஷனலில். அப்போ 18 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தர் ஷூட்டிங் ஸ்பாட்டு போகும்போது காலையில் வந்து 8 மணி ஷூட்டிங்னா அவர் வந்து 5:30 மணிக்கே இருந்தார். அப்போ தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான 30 வருஷம் அவர் சேர்த்த ஒரு புகழ், அதை ஒரு 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 பலம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் மக்களுக்காக வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய வில் பவர் வேணும். அந்த வில் பவர் இருக்கும் பொழுது அடுத்த 30 வருஷத்துக்கான அடிப்படை எலெக்ஷனுங்கிறது இந்த 26 எலெக்ஷன். அப்போ அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரும்பொழுது மக்கள்கிட்ட அவர் என்கிட்ட சொன்னது நான் பார்க்கும்போது நடந்து போகணுங்க. எப்படி மகாத்மா காந்தி வந்து நடந்து போனாரோ, எப்படி ஜெகன்மோகன் ரெட்டிலாம் இப்போ நடந்து போகிறாங்களோ, அது மாதிரி நான் ரோடாக நடந்து போகணும் ஆக்சுவலாக அப்படிங்கிறது எங்ககிட்ட பதிவு பண்ணார். அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், பெஸ்ட் அதுதானே பெஸ்ட்டு, நம்ம வந்து ரோட்டில் நடந்து போகணும். நான் கேட்டேன், எத்தனை நாள் ஒரு நாளைக்கு எத்தனை நாளில் நடப்பி எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கலாம் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், காலையில் நம்ம வந்து 8 மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் வந்து 9-10 மணி வரைக்குமே நம்ம அங்கங்கே ஸ்டாப்பில் நடந்து போகலாம். அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வரும்னு பாருங்கள், நம்ம பாடி நடந்து போயிட்டே இருப்போம், எல்லா வில்லேஜுக்கும் நம்ம போவோம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமே. எப்போ வந்து அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் கடமையை முடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணாரோ நடந்து போகணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். அப்போ நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட்டு ஒரு கேம்பெயின் நம்ம வந்து மாநாடு நடத்துகிறோம். மாநாடு வந்து மதுரையில் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திமுக நடத்துகிற மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ஏக்கர் 40 ஏக்கரில் தான் நடத்துவாங்க. நான் பதில் லென்த்தியாக சொல்லலாம் உங்கள் கேள்வி. அது ஏன்னா எங்கே பிரச்சனைங்கிறத பதிவு பண்ணணும். அப்போ மதுரையில் கிட்டத்தட்ட 350 ஏக்கர் வந்து தேவைப்பட்டுச்சு, 200 ஏக்கர் பார்க்கிங் தேவைப்பட்டுச்சு. அப்போ 500 ஏக்கர் இல்லாமல் ஒரு மாநாடை நடத்த முடியல ஒரு தலைவரை வச்சுட்டு. அப்போ 500 ஏக்கர்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் குறைந்தபட்சம் வராங்க. இது வந்து எந்த தலைவருக்கும் எந்த கட்சிக்கும் இந்த ரீசன்ட் டேஸில் வரல. ஆக்சுவலாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்திருக்காங்க, இது இத்தனைக்கும் ₹1 நம்ம செலவு பண்ணதில்லை. அப்போ இவ்வளோ இந்த 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 மக்களுடைய கூட்டத்தை நம்ம வந்து அடுத்தது அட்லீஸ்ட் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போக முடியுமான்னு பார்க்குறோம். அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் 3 கிலோமீட்டருக்கு 4 மணி நேரம் போக வேண்டியதாக இருக்குது, பஸ்ஸு வந்து முடங்குது. அப்போ காவல்துறை சப்போர்ட் அப்போயே கிடையாது, ஆர்கனைஸ் பண்ணல. ஸோ அப்போயே எங்களுக்கு ஒரு பயம் வருது, ஓகே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு 3 டிஸ்ட்ரிக்ட்ங்கிற 2ஆக மாத்திரம், 2ங்கிறத 1ஆக மாத்திரம். இப்படி பஸ்ஸில் போகும்போதே அவரால் பஸ்ஸே போக முடியாத பொழுது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் எப்படி நடந்து போக முடியும்? அவருடைய எண்ணம் நடந்து போகிறதா இருக்கலாம், ஒவ்வொரு வில்லேஜுக்கு போகிறதா இருக்கலாம், மக்களை சந்திக்கணும், விவசாயிகளை பார்க்கணும், எல்லா இடத்துக்கும் போகணும், ஒரு பிரச்சனைனா போராடணும். ஆனால் காவல்துறை எந்த விதமான சப்போர்ட்டும் முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுடைய டைரக்ஷனில் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அது மக்களுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை வருங்கிற ஒரு விஷயத்தினாலேயே அவர் வந்து அவர் முடங்கி போயிருக்கிறார். இதுதான் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கண்கலங்கினார். இப்போ ஏன் அவர் கண்கலர்னா, என்னால் நான் வெளியே வந்து மக்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட 5000 பேருக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் ரோட்டில் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் நிற்கிறாங்க. ஆனால் பார்க்க முடியல, கீழே இறங்க முடியாது அவரால். இது மக்களுடைய அன்பு. ஒரு அக்ரெசிவான ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த சேலஞ்சு தான் ஒரு பெரிய சேலஞ்சு தான் இருக்குது. இது மக்களுக்கு தெரியும். இந்த காவல்துறையை வச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் எந்த அளவுக்கு முடக்கிறாங்க அவருடைய பர்மிஷன்ஸுங்கிறது மக்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது முதலமைச்சருடைய பவர் எல்லாமே வந்து அன்னைக்கு வலு இழந்துரும். அன்னையிலேருந்து ஒரு பெரிய அன்னையிலேருந்து கண்டிப்பாக காவல்துறை நியூட்ரலான நம்பிக்கையோடு நாங்கள் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம்.
ரீசெண்டாக சார் நிறைய பிரச்சாரங்களில் தளபதி பேசும்பொழுதும் சரி, நீங்கள் பேசும்பொழுதும் சரி, இன்ஃபேக்ட் ரீசெண்டாக பார்க்கும்போது பிகில் திரைப்படத்தில் ராயப்பன் அவர்களுடைய ஒரு கேரக்டரைசேஷனை ரொம்ப க்ளோஸாக எடுத்து அந்த கேரக்டரைசேஷனை சுற்றி தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணீங்க. ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஃபேவரட் ஃபிலிம் தளபதி நடித்தது அதுதான். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்த ஒரே திரைப்படம் அவரது அதுதான். அதுக்கப்புறம் இன்னும் திரைப்படங்கள் பார்த்தீங்களா, பார்க்கலையா? இல்ல இல்ல, அது மட்டும்தான். பொதுவா விளையாட்டு துறையில இருக்கிறதுனால நான் வந்து சினிமா துறையில அதிகமா அந்த பக்கம் போனதில்லை. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால அந்த பிகில்ங்கிற படம் வந்து பார்த்தோம் நாங்க ஆக்சுவலா. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எங்க லைஃப்ல கனெக்ட் ஆகும். அசோசியேஷன் பாலிடிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ அதை பார்க்கும்போது அது அந்த கேரக்டர் வந்து இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா பொதுவா வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து எங்க போய் முடங்குவாங்கன்னா ஒரு அசோசியேஷனுடைய பாலிடிக்ஸ்ல போய் முடுவாங்க. அதுல அந்த ராயப்பன்கிற ஒரு கேரக்டர் வந்து ஸ்போர்ட்ஸ் தெரியாது, ஆனா உண்மையா இருப்பாரு, எல்லாத்துக்கும் வந்து நல்லது நடக்குன்னு நினைப்பாரு. அப்படி யாரெல்லாம் தடங்களா இருக்காங்களோ அது அவங்க வழியில போய் வந்து ஒரு அடி கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்து பதிவு பண்ணி இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில பெரிய கூட்டணிகள் 12 பேர் ஒரு கூட்டணியா இருக்காங்க திமுக கட்சியில, அந்த பக்கம் இன்னொரு பக்கம் 10 கூட்டணியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து அன்னைக்கு தொண்டர்கள், அன்னைக்கு வந்து பெரம்பூர்ல வந்து நிர்வாகிகள் கூட்டம் அவரை வந்து அங்க நிக்கணும்னு முன்மொழியும் போது அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன் நான். இது மாதிரி வந்து எவ்வளவு பெரிய கூட்டணியா இருக்கட்டும், அண்ணன் வந்து தனியார் நின்னே ஜெயிப்பாரு, அதுக்கு ஒரு உதாரணம் வந்து அதுதான் நான் சொன்னேன் நான். ஸோ அதனால வந்து இதுதான் உண்மையே. ஒரு பெரிய தலைவரை நோக்கி தான் வந்து ஒவ்வொரு தேர்தலும் போதுமே தவிர அந்த தலைவர் கூட 10 பேர் இருக்காங்களா 20 பேர் இருக்காங்களாங்கிறது வந்து இல்ல. அது வந்து வரக்கூடிய தேர்தல தெரியும். ஓகே. ஆளுங்கட்சி மேல உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதுல ஒரு டாப் 2 விமர்சனம் மட்டும் நீங்க சொல்ல முடியுமா? முதல்ல பிறப்பால் ஒரு முதலமைச்சரை உருவாக்க கூடாது. மக்களை பத்தி தெரியாமலேயே ஒரு வெறும் அதிகாரத்தை நோக்கிய ஒரு அரசியலா மாறும் பொழுது முதல் விமர்சனம் பாத்தீங்கன்னா ஐடியாலஜி பேசிட்டு, ஆனா அந்த ஐடியாலஜினா கொள்கைகளை பேசிட்டு அந்த கொள்கைப்படி நடக்காம ஒரு அரசை உருவாக்குவது. ஒரு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நிறைய கொள்கைகளை பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தொழிலாளர்கள் சட்டமாகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஊழல் ஒழிப்பா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் மது ஒழிப்பா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் பெண் பாதுகாப்பா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பேசின பிறகு இவங்க வந்தா இதை செய்வாங்கன்னு மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா முதலமைச்சரான பிறகும் அதிகாரம் வந்த பிறகு ஒவ்வொரு துறையிலையும், இப்ப நேற்று கூட வந்து அமைச்சர் நகராட்சி துறையில வந்து ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஒரே ஒரு போஸ்டிங் 25 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு இளைஞர்கள் படிக்கிறாங்க, வேலை கவர்மெண்ட்ல கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, ஆனா 25 லட்சம் கொடுத்தாதான் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கரப்ஷனை ஏன் உருவாக்கணும்? எதிர்கட்சியா இருக்கும்போது அதை எதிர்த்து போராடி இருக்காங்களே. குரூப் 2 திடீர்னு கேன்சல் பண்றாங்க, திடீர்னு ஆன் பண்றாங்க. சோ இதெல்லாம் வந்து நிர்வாக சீர்கேடுகள். எல்லாரும் வந்து நிர்வாகத்தை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், ஃபைட் பண்ணி நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறோம். ஆனா நிர்வாகம் எப்படி இருக்கணும்? ஒரு அட்வொகேட்னா 3 வருஷம் படிக்கணும், அங்க இருந்து சீனியர் ஆகணும்னா 15 வருஷம் ஒர்க் பண்ணணும். ஆனா ஒரு ஐபிஎஸ் மினிஸ்டர்னா அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குமான நாலேஜ் இருக்காது. ஒரு பிடபிள்யூ மினிஸ்டர்னா நாலேஜ் இருக்காது. ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு நாலேஜ் இருக்காது. அப்ப இந்த 5 வருஷத்தோடைய ஒவ்வொரு செயலும் அடுத்த 20 வருஷத்துக்கான அடித்தளம். அப்போ ஒரு முதலமைச்சர் நிர்வாகத்தை எந்த அளவுக்கு வந்து உள்வாங்கி அதுல கரப்ஷன் 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கரப்ஷன் சார்ஜுங்கிறது ஏற்படாம முதலமைச்சர் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் 1 ரூபாய் தொட மாட்டேன் அப்படின்னு ஒரு உண்மையாலே ஒரு முதலமைச்சர் முடிவு எடுத்துட்டா கீழே இருக்கவங்க முதல்ல தொட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க லேயரை நம்ம கொண்டு போலாம். அப்ப எல்லா கொள்கைகளும் பேசிட்டு நிர்வாகம் ஃபெயிலியர் ஆகும் பொழுது மக்கள் இந்த கொள்கைகளே தூக்கி எறிவாங்க. அது இன்னும் ஆபத்தானது. 2014 காங்கிரஸ் கட்சி ரொம்ப நல்ல கட்சி, நல்ல கொள்கைகள் பேசுவாங்க. அடிப்படையில 100, 125 வருஷம் கட்சி அது. ஆனா 2014 ஏன் மக்கள் வந்து பிஜேபி ஜெயிக்க வச்சாங்க? இதே ப்ராப்ளம் தான், நிர்வாகம் சீர்கேடும் ஊழலும். அப்போ இந்த மக்கள் வந்து பாக்குறாங்க, நீ நல்ல எல்லாரும் சமம்னு சொல்ற, அம்பேத்கர் பத்தி பேசுற, காந்தி பத்தி பேசுற, ஆனால் ஏன் உங்களுக்கு திருப்பி தேர்ந்தெடுக்க கூடாதுன்னா நீ நிர்வாகம் சரியில்லை. அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு ஒரு சார்ஜ் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் கட்சி பாருங்க 15 வருஷமா போராடிட்டு இருக்கு. அவங்க ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டு எல்லாரும் சமம்னு நினைக்கிறவங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து போராடிட்டு இருக்காரு அடுத்த ஆட்சி அமைக்கணும். ஆனா எதுக்காக ஏன் இன்னி வரைக்கும் போராடுறான்னா, அன்னைக்கு இருந்த நிர்வாகம் வந்து ஃபெயிலியர் ஆகும் பொழுது அதோட பிரச்சனை இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அது ராகுல் காந்தி அவர்கள் பேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க.
அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னா மக்கள் கோவம் வந்து தூக்கி எறிவாங்க. அப்ப நீங்க என்ன ஐடியாலஜி பேசினாலும் அதை நீங்க செய்யலன்னா ஒரு கோவம் வரும். அதுதான் இங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவங்க செய்யக்கூடிய தவறுகள் நாளைக்கு வலதுசாரி சிந்தனைகள் திடீர்னு ஒரு தலைவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு நாளைக்கு மத பிரச்சனையோ இல்ல சாதி கலவரமோ உருவாதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மக்கள் எப்பயுமே நல்ல நிர்வாகம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆட்சி மாறி இருக்கு இது வரைக்கும், அம்மா ஜெயலலிதா அம்மாவும் கருணாநிதி சார் இருக்க வரைக்கும் ஐடியாலஜிக்கலா 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கா? ஒரே கொள்கையா தான் இருப்பாங்க. ஆனா ஏன் மாத்தினாங்க? நிர்வாக கோளாறு இருக்கும் போது இது மாதிரி காவல்துறையை வச்சு முடக்கிறது, கைது பண்றது. இது ஒரு முதலமைச்சரும் சுத்தி இருக்கும் செய்ய முதலமைச்சரா இருக்கக்கூடிய சொத்தனுடைய மகன் இப்படியே வச்சு பாருங்க. முதலமைச்சர் கூட இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம் இருக்கார். அவரு வந்து ரெட் ஜெயின் ஒரு கம்பெனி நடத்துறாரு. இதுவே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சினிமா துறையில எதுக்கு முதலமைச்சருடைய குடும்பம் வந்து தலையிடணும்? ஏன் படம் எடுக்கணும்? ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்? இதுவே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் நாளைக்கு ஒரு தொழில் பண்றேன், இன்னைக்கு என்னோட பேலன்ஸ் ஷீட் என்னன்னு நாளைக்கு வந்து தேர்தலில் நிற்கும் போது காமிச்சிருவேன். என்னோட தொழில் என்ன, என்னோட வரவு என்னன்னு. நான் ஜெயிச்ச பிறகு என்னுடைய வரவை ஒரு 2000 கோடி ரூபாய் நான் லாபம் காமிச்சேன் அப்படின்னா ஒரு அமைச்சரா இருந்துட்டு இந்த அரசு கிட்ட இருந்து நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம், கான்ஃபிளிக்ட் பண்றேன்னு அர்த்தம். எப்பயுமே பதவி இருக்கும் போது சொல்லிடுவாங்க, ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது, எந்த இன்ஃபுளுன்ஸர் கூடாது, பாலிட்டிஷியன் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ உங்க கண்ணு முன்னாடியே ஒரு உதாரணம், ஒவ்வொரு சனிக்கிழமை எந்த படம் ரிலீஸ் ஆகுது? ரெட் ஜெயிண்ட் மூவி ரிலீஸ் பண்ணக்கூடியதான் ரிலீஸ் ஆகுது. ரெட் ஜெயிண்ட் யாரோடது? முதலமைச்சருடைய மகன்து, இன்னைக்கு முதலமைச்சரோட பேரன்து. இதுவே மிகப்பெரிய ஒரு ஊழல். 2021க்கு முன்னாடி நீங்க கேட்கணும், ஒரு நம்மளாம் ஒரு கொஸ்டின் கேட்கணும். 2021க்கு முன்னாடி உதயநிதி அவர்களை பார்த்து ஒரு பிரஸ் மீட்ல கேட்கணும். பிரஸ் மீட் வரலையா பிரஸ் மீட்ல கேட்கணும். 2021க்கு முன்னாடி உங்க கம்பெனி எத்தனை படம் எடுத்துச்சு, எவ்வளவு லாபம் பண்ணீங்க? அதே 2021ல உங்களுடைய தந்தை முதலமைச்சர் ஆன பிறகு, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு எப்படி இத்தனை படம் எடுக்கிறீங்க? இப்ப கூட வந்து கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் வச்சும் படம் எடுக்கிறாங்க. ஒரு இன்ப நிதின்னு ஒரு 20 வயசு பையனால இப்படி ஒரு மூவி எடுக்க முடியுமா? ஒரு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க முடியுமா? அப்ப ஒரு ஆளுங்கட்சி மக்கள் கொள்கைகளை பேசி எதிர்கட்சியாக இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கும் பொழுது உங்களுடைய அதிகாரம் எதுக்கு பயன்படுத்துறீங்க? உங்களுடைய அதிகாரம் மக்களுக்கானதா இருக்கா, இல்ல உங்க குடும்பத்துக்கானதா இருக்கா, இல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கானதா இருக்கா, இல்ல உங்க அமைச்சர் கூட இருக்கக்கூடிய மகன்களுக்காக இருக்கா? சோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா, யார் பணபலம் இருக்கோ அவங்க மட்டும்தான் அரசியலுக்குள்ள எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். இந்த காம்படிஷனே தப்பு. நான் தொழில் பண்ணேன், எனக்கு தொழிலே பிடிக்காது, ஆனா அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கும் பொழுது தொழில் பண்ணாம இருந்தா ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம குறிக்கோளை நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு சாமானியன் இன்னைக்கு வர முடியாது, ஒரு சாமானியன் ஒரு அரசியல் வர முடியாது. எங்களோட குறிக்கோள், நாங்க எல்லாம் ஃபைட் பண்ணி மேல வந்த பிறகு ஒரு சாமானியன் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணுங்கிற எங்களுடைய ஃபைட் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 20-30 கோடி ரூபாய் இல்லாம ஒரு எம்எல்ஏ உருவாக முடியாது, ஒரு 50 கோடி ரூபாய் இல்லாம ஒரு எம்பி ஆக முடியாதுன்னா இங்கேயே பிரச்சனை இருக்கு. அந்த பணத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா இந்த நிர்வாகத்துல தான் உருவாக்குறாங்க. இந்த அமைச்சர்கள் அவங்களுடைய துறையில இருந்து உருவாக்குறாங்க. ரோடு போடாம ரோடு போட்டேன், பாலம் கட்டாம பாலம் போட்டுட்டேன், தண்ணி கொடுக்காம தண்ணி கொடுத்துட்டேன், இந்த மாதிரி பில்லு போட்டு 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 வேலை கொடுக்காம வேலை கொடுத்துட்டேன்னு பணம் வாங்குறது, இதுதான் ஊழல், மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழலை முதலமைச்சர் கண்டு காணாம இருக்கும் பொழுது இதை கொஸ்டின் கேட்டுதான் ஆகணும். இப்ப இந்த ஊழல் எப்படி சாதியை எதிர்க்கிறோமோ, எப்படி மதத்தை இருக்கிறோமோ அதுக்கு சமமா ஊழலையும் நம்ம எதிர்த்தாதான் நிர்வாகம் வரும். நிர்வாக மாற்றம் இல்லாமல் அடுத்த ஜனநாயக மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியாது. அப்போ ஒரு சாதாரண ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்த சினிமா துறையையும் கண்ட்ரோல் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, பப்ளிக் முன்னாடி யாரெல்லாம் அதிகமா தெரியுறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு கட்சி சார்புடையவா மாத்தணும். அவங்களுக்கான அவங்களை நீங்க ஏதாவது எடுத்து பேசிட்டா உங்களுக்கான வாய்ப்புகளை உடனே நிப்பாட்டிடுவாங்க. ஒரு ஹீரோ எடுத்து பேசிட்டா அதுக்கான வாய்ப்புகளை நிப்பாட்டிடுவாங்க. ஒரு ஹீரோ வந்து அரசியல் வரணும்னு நினைச்சா அவர் படத்தையே நிப்பாட்டிடுவாங்க. இங்க எங்க ஜனநாயகம் எங்க இருக்கு? இங்க எல்லோரும் சமம், எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குன்னா ஒரு நடிகரா இருக்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரலாம், ஏன் ஒரு படத்தை நிப்பாட்டுறாங்க? அப்ப இந்த பிரச்சனைகள் தான் மக்கள் வந்து ரொம்ப 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 உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அது இந்த 26 தேர்தல்ல தெரியும். ஒரு சினிமா துறையை கண்ட்ரோல் பண்றாங்க. எந்த தொழில் பண்ணாலும் இன்னைக்கு இந்த அரசு முதலமைச்சர் அவர்களும் சரி, துணை முதலமைச்சர்களும் தன்னுடைய அந்த தொழிலே கண்ட்ரோல் பண்ணும் பொழுது மக்களுக்கு தெரியும் ஒரு நேர்மையான அரசை உருவாக்கணும். நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து நேர்மை இல்லைனாலும் மக்கள் தூக்கி எறிவாங்க. இது மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியும்.
அப்ப ஒரு நேர்மையான அரசு வேணும்னு கேட்க. அதனாலதான் எங்களுடைய தலைவர் அண்ணன் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தவர் ₹1 நான் டச் பண்ண மாட்டேன். டச் பண்ணா என்ன கேள்வி கேளுங்க. இது ஏன்னா ஒரு தலைவர் வந்து அந்த டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அது கீழே இருக்கிறவங்க வந்து அதை மீறி எதுவும் செய்ய முடியாது. இங்க இதுதான் பிரச்சனை. தன்னுடைய மகன் தன்னுடைய பேரன் சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லா தொழிலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் மித்தவங்க எந்த தொழிலும் செய்யக்கூடாதுன்னு ஒரு தொழிலிருந்து பணத்துல இருந்து வர்றது மிகப்பெரிய ஒரு பெரிய குற்றம்னு நாங்க நினைக்கிறோம். டிவிகே வந்து டிஎம்கேவை விமர்சிக்கிற மாதிரி பிஜேபி ஓப்பனா விமர்சிக்கல அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் சிலர்கிட்ட இருக்கு. அதனால டிவிகேக்கு பிஜேபி மேல சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார், அதை நீங்க எப்படி கிளாரிஃபை பண்ணுவீங்க? வழக்குடைய எலெக்ஷன் முதலமைச்சரை உருவாக்குறதுக்கு பிரதம மந்திரி உருவாக்குறதுக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு முதல் காரணம் யாருன்னு நம்ம சொல்லலாம். பிரச்சனை நடந்துச்சுன்னா முதலமைச்சர் தான். முதலமைச்சர். 29 தேர்தல் யாருக்கானது? பார்லிமெண்ட்டுக்கு. அப்ப இந்த எலெக்ஷன்ல இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய தவறுகளை நாங்க வந்து கடுமையா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இது முதலமைச்சருக்கான எலெக்ஷன். அதே நேரத்துல பிஜேபி செய்யக்கூடிய கொள்கை ரீதியான தவறுகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம. சோ இது வந்து திமுக வந்து உருவாக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்படி பார்த்தா பிஜேபி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா ஜனநாயகன் படம் எப்பயும் ரிலீஸ் ஆயிருக்கும், பராசக்தி படம் கேன்சல் ஆயிருக்கும். ஆனா பராசக்தி படம் வந்து ஓடல, தேட்டருக்கே வரலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து போயிருச்சு. எங்க படம் இன்னைக்கு வரைக்கும் நிக்குதுன்னா உங்களுக்கு தெரியாத அரசியல் இல்லை. எங்களுடைய கடமையை நாங்க வந்து கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஹாய் சார். சார், விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இளைஞர்கள் கிட்ட இருக்க மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றம்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 30-40 வருஷமாவே, அது முக்கியமா எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் முக்கியமா பெண்கள், முக்கியமா இளைஞர்கள் அரசியல ரொம்ப வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் காமிக்கிறதுல, இல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சது ஆர்வம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 15 லட்சம் பேர் வராங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொள்கை தலைவர் யாரு அப்படின்னா அம்பேத்கர்னா என்னன்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பெரியார்னா என்னன்னு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்த ஒரு இளைஞர் கூட்டத்தையும் ஒரு இடதுசாரின்னா அது அரசியல் வார்த்தை, எல்லோரும் சமம்ங்கிறது தான் இடதுசாரி. அவ்வளவுதான். நீங்க ஒரு ஆணா இருங்க, பெண்ணா இருங்க, ஜாதியா இருங்க, மதமா இருங்க, எல்லோரும் சமம்னு ஒரு சிந்தனை கொண்டு வரணும்ல. அதுக்கு ஒரு கட்சியும் ஒரு கொள்கையும் இருக்கணும்ல. இன்னைக்கு ஒரு 40 வயசு கீழே 30 வயசு கீழே இளைஞர்கள் வந்து எங்களுடைய தலைவர், அது மூலியமா இருக்கக்கூடிய கட்சி எல்லோரும் சமம்பா அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்ண வச்சு திமுகவுடைய நிர்வாக சீர்களை பத்தி வந்து அவர் பேசும் பொழுது இளைஞர்களே கையில் இருக்கிறார். ஆமாமா இங்க ரோடு போடல, ஆமாமா இந்த கவர்மெண்ட் இந்த மினிஸ்டர் தப்பு பண்றாருன்னு அரசியலை நோக்கி இழுக்கிறாரு. இது வந்து அண்ணா செஞ்சாரு, எம்ஜிஆர் செஞ்சாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியலை நோக்கி ஒரு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்க்ளூடிங் தமிழக வெற்றி கழகமே பிரச்சாரத்திலேயோ ஏதாவது தவறு செய்யும் பொழுது எங்களை உடனே விமர்சிச்சிருவாங்க சோசியல் மீடியால. ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் அப்படி செய்யறீங்க, ஏன் என்ன அண்ணன் வெளியே வரணும், அண்ணன் வெளியே வராததுக்கு காவல்துறை தான் பொறுப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா யாரு பண்ணாலும் எங்களுடைய இளைஞர்கள் கூட்டமே தவறுன்னு வந்து ஒரு சோசியல் மீடியா வாரியர்ஸ் வந்து இன்னைக்கு பொதுத்தளத்துல வந்து தவறுன்னு சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு நல்ல ஜனநாயகமா நாங்க பாக்குறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சொசைட்டியை வந்து கிரியேட் பண்றது நல்லது. அதாவது அரசியல் கட்சிங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க, பணபலத்துல இருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறது, யாரு தவறு செய்தாலும் அது உடனே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறோம். அது தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் சார், ஜனநாயகன் விவகாரத்துல அழுத்தம் இருக்குன்னு சொல்றீங்க. என்ன அழுத்தம் இருக்குது? அது தாவேக்கா எப்படி எதிர்கொள்கிறது? தாவேக்கா தேர்தலில் ஜெயிச்சா அவர் முதலமைச்சர் ஆகணும், படம் ரிலீஸ் ஆயிடும், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை. தேர்தலில் தானே பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும். தேர்தல் மக்கள் ஓட்டு மூலியமா தானே பதில் சொல்லணும். சரி, டெய்லி ஸ்டேஜ்ல திட்டுறது என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் அநியாயம் நடக்குது, யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டவங்களை என்னைக்குமே மக்கள் வந்து மேல தூக்கி வைப்பாங்க. கண்டிப்பா தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு முதலமைச்சரான பிறகு உட்கார்ந்து ஜாலியா பாருங்க. நீங்க வணக்கம் சார். வணக்கம். சினிமா பாப்புலாரிட்டி வந்து அரசியலுக்கு செட் ஆகாதுன்னு சொல்ற அந்த விமர்சனத்தை நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல சினிமா சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சினிமாங்கிறது வந்து ஏதோ அது என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் மக்களுடைய நம்பிக்கை பெறாமல் ஒரு நடிகனோ இல்ல ஒரு நடிகையோ அவங்கள ஒரு வாழ்க்கையில கலந்துக்க முடியாது. அவங்க மேல ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் இருந்தாதான். நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் அப்படின்னு வந்து எல்லாரையும் நினைக்க மாட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பாகவதர் இருந்தாரு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருந்தாரு, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தார்.
அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் இருக்காரு. இந்த 4 பேரு தான் மக்களோட ரொம்ப நெருங்கி கனெக்ட் ஆனவங்க. மித்தவங்க எல்லாம் நடிகரா இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, அவங்க வேலை செஞ்சாங்க. ஆனா ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு உணர்வு தான் தமிழ்நாட்டுல சினிமா துறைங்கிறது. இப்ப உதயநிதி அவர்கள் கூட நடிச்சாரு. ஆனா நடிச்சுட்டு பிரபலமாயிட்டு அரசியலுக்கு வராரு. அவர் வேற எந்த ப்ரொஃபஷனல் எவ்வளவு தேர்ந்தெடுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு பிரபலமாறதுக்காக நடிக்கிறாரு. ஆனா அந்த நடிப்புல அவரால் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆக முடியல. ஷார்ட் டைம் வந்தார், ஷார்ட் டைம் போயிட்டார், அரசியலுக்குள்ள போயிட்டார். ஆனால் சில பேரால மட்டும்தான் வீடு வீடா குடும்பமா பெண்கள் கனெக்ட் ஆக முடியும். அது எல்லாராலையும் கனெக்ட் ஆக முடியாது. இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் கனெக்ட் ஆனார். இப்ப 96ல ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன் அவர் முதலமைச்சரா இருப்பார். ஆனா அதுல இருந்து அது வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பார். ஏன்னா மக்களுடைய ஆதரவு அவனுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கக்கூடியவங்க சில பேரால தான் மக்களோட கனெக்ட் ஆக முடியும். சோ அப்படி நம்மளுடைய தலைவர் சினிமா பிரபலங்கிறத மீறி அந்த குடும்பத்துல ஒரு ஆளா கனெக்ட் ஆயிருக்காரு. ஒரு காலையில இருந்து நைட் வரைக்கும் 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வரும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு சந்தோஷம் வருது, ஒரு நம்பிக்கை வருது. அப்படியே ஒரு 20-30 வருஷம் அவங்க பார்த்து பழகிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா அவர் பார்க்கும் பொழுது இவர் வந்தா ஒரு நிர்வாக மாற்றம் கொடுப்பாருன்னு மக்கள் நம்புறாங்க. ஒரு தலைவருடைய அடிப்படை கோட்பாடு என்ன தெரியுங்களா? ஒரு கொள்கை எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய தலைவர் கோட்பாடா இருக்கணும். சோ எங்களுடைய தலைவர் அண்ணன் முதல்ல எல்லாரும் சமம் தான் நினைப்பார். அவருக்கு சாதி மதம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஒரு கலைஞரா இருந்து வந்தவர். இது ஒரு பிளஸ் பாயிண்ட். எப்படி ஸ்போர்ட்ஸ் மேன் ஜாதி மதம் பார்க்க மாட்டோம், ஒரு கலைஞரா இருக்கவங்க ஜாதி மதம் பார்த்தது இல்லை. ஜெயலலிதா பார்த்து நீங்க இந்த ஜாதின்னு சொல்ல முடியாது, எம்ஜிஆரை பார்த்து இந்த ஜாதி நீங்க சொல்ல முடியாது. ஒரு கலைஞரா இருந்து வந்தவங்க. இதுதான் அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஜாதியற்ற, காஸ்ட்லெஸ், ரிலிஜன்லெஸ், இதுதான் ஒரு தலைமைக்கான ஒரு தகுதி. அவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆகும் போது நீ இந்த சாதியா அந்த சாதியா, நீ எந்த மதமா, நீ பெண்ணா, வீட்டை விட்டு வெளியே வராத, இந்த மாதிரி பழமை சிந்தனைகள் முதல்ல இருக்கக்கூடாது. அது அடிப்படையில அவருக்கு இருக்கு. மக்கள் நம்பிக்கையை உருவாக்குற ஒரு தலைவரோட வேலை. இன்னைக்கு 25% இருக்கு, 30% இருக்குன்னு நம்ம சர்வேல சும்மா சொல்றோம்ல. 30% என்ன? மக்களுடைய ஆதரவு. அவர் இன்னைக்கு போறாரு. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 50 வருஷம் அரசியல்வாதி, 4 வருஷமா முதலமைச்சர் ஆயிட்டாரு, எல்லாமே இருக்கு. ஆனா அவர் ஒரு மீட்டிங் போறதா இருந்தா லாரியா கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணி மக்களை கூட்டிட்டு வர்றாங்க காசு கொடுத்து. ஆனா இவர் ஒரு மீட்டிங் போட்டா 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் ஏன் வராங்கன்னா அதுதான் மக்களுடைய அன்பும் நம்பிக்கையும். இந்த அன்பும் நம்பிக்கையும் வைத்து தேர்தலில் ஜெயிச்சு நல்ல நிர்வாகம் அவர் கொடுக்கும் பொழுது இன்னும் முழுமை பெறும். இப்ப முழுமை பெறாது. எலெக்ஷன்ல ஜெயிச்சிடுவாரு, முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஆனா அந்த அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நம்பிக்கை, அதை நிர்வாகமா மாறி ஒரு உண்மையான ஆட்சி மக்களுக்கானதை கொடுக்கும் பொழுது நீங்க கேட்கிற கேள்விக்கான உண்மையான முடிவு எங்க வரும்னா அங்கதான் வரும். ஆனா ஒரு தலைவரோட நம்பிக்கை என்னன்னு எதிர்பார்க்கிறேன்னா மக்களோட நம்பிக்கை. எந்த தலைவர் மக்களோட நம்பிக்கையை உருவாக்குறாரோ அவர்தான் தலைவர். அதுக்கப்புறம் நிர்வாகம் அதுக்கான பதில் சொல்லும். வணக்கம் சார். நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறமா என்னென்ன இலக்குகள்லாம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல இன்னைக்கு முதல் பிரச்சனையே பெண்களுக்கான பாதுகாப்பு. இன்னைக்கும் இப்ப பீகார்ல பெரிய பிரச்சனை சொல்லுவோம். ஆனா பீகார்ல இருந்து வந்தவங்களுக்கு இங்க செக்சுவல் ஹராஸ் பண்ணி குழந்தையும் வெட்டி போடுறாங்க. ட்ரக்ஸ் கல்ச்சர் அண்ட் போதை பழக்கம் தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. பிளஸ் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது இன்னைக்கு நிறைய 60% இளைஞர்கள் இருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, எல்லாம் காலேஜா கட்டிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எங்க வேலைக்கு போறாங்க, என்ன மாதிரி வேலையில அமர்த்தப்படுறாங்க? ஒரு MBA ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 7000 ரூபாய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பிளானிங் இல்ல. ஒரு கவர்மெண்ட்னால ஒரு பிளானிங் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அவங்களுக்கான சேஃப்டி செக்யூரிட்டி என்ன, எங்க படிக்க வைக்க போறோம், படிச்ச பிறகு எங்க வேலை கிடைக்க போகுது, இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பெரும்பாலும் வளர்ந்த நாடுகளை உருவாக்குவாங்க. அதுக்குள்ள நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் எந்த அளவுக்கு குவாலிட்டி எஜுகேஷன். ஒரு ஹாஸ்பிட்டல் பணம் இருந்தா பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பணம் இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க போக முடியுமா? ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா? எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். நம்ம கிட்ட பணம் இருக்கு. ஆனா 40-50% பணம் இல்லாதவங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் யூஸ் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாமிட் எடுக்காம வெளியே வர முடியாது. அங்க இருக்க டாக்டர்ஸ் நர்சஸே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 10 டாக்டர் இருக்க இடத்துல 2 டாக்டர் இருக்காங்க. 100 நர்ஸ் இருக்க இடத்துல வெறும் 20 நர்ஸ் இருக்காங்க. சோ இதெல்லாம் பிரச்சனைகள் எங்க இருக்குன்னா நிர்வாக சீர்கேடு, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல்கள். அப்ப முதல்ல ஒரு கட்சி, ஒரு தலைவர் ஊழல் செய்ய மாட்டாருங்கிற ஒரு ஸ்டாண்டர்டோட ஒரு தலைவர் வரணும். அந்த தலைவர் எங்க தலைவரா இருப்பார்.
அதுக்கப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க தொடவே கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, நிர்வாகத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். அடிப்படை வசதிகளை உருவாக்கணும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண் தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, நல்ல ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் போகணும். இந்த மாதிரி திட்டங்களை இன்னும் அடிப்படை திட்டங்களே செய்யாம நாங்க 5 ட்ரில்லியன் எக்கனாமி ஆக்குறோம், இப்படி பண்றோம் அப்படி பண்றோங்கிறது ஒரு விளம்பரத்துக்காக தான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குவோம்.